வெளியூரில் இருக்காங்க பார்க்க முடியலன்னா ஒரு வீடியோ கால் வாட்ஸ்அப், எந்த அண்டார்டிகா கூட இன்றைக்கி வாட்ஸ்அப் கால் பண்ணலாம், பண்ணி வீடியோவில் பாருங்கள், வீடியோவில் பேசுங்க. ஒரு ஹாய் ஹலோ 2 நிமிஷம் 3 நிமிஷம் போதும், அதுவே சூப்பராக பவர் தரும். சரிங்களா? 10ஆம் வீடு சூப்பராக இருக்குது. ஏன்னா குரு பகவான் அதில் தான் உட்காந்துருக்காரு, வக்ரம் அடைஞ்சிருக்காரு, பவர் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு ஆஃபீஸில் வந்து நிறைய நல்ல விஷயம் நடக்க இருக்குது. நான் தான் சொன்னேன், உங்களுக்கு குருமாரில் இருக்க அட்வைஸ் பண்ணுறவங்களும் இப்போ நல்லா வருவாங்க. உங்களுடைய தொழில் ஸ்தானமும் நல்லா இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஆஃபீஸில் அடுத்த லெவல் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த குருஸ்தானத்தில் சீனியருங்கிட்ட பேசி, அதாவது உங்களை பாதிக்காத நல்ல சீனியருங்க, இல்லை ஆஃபீஸை கேட்கணும்னா அப்பா ஸ்தானத்தில் இருக்க பெரியப்பா சித்தப்பா இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இவங்ககிட்ட கேட்டுட்டு நீங்கள் அந்த டிசிஷன் எடுத்து நீங்கள் ஆஃபீஸ் அப்ளை பண்ணிங்கன்னா மேலே வளர்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதாவது ஃப்ளைட் ஏறி போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஃப்ளைட்டுனா வெளிநாடு போகிறது தான் ஃப்ளைட்டு இல்லை. நீங்கள் மதுரையில் இருக்கீங்க, சென்னைக்கு ஃப்ளைட்டில் போயிட்டு ஒரு கிளைண்ட்டை பார்த்து வாங்கினா கூட போயிட்டு வாங்க. உங்களுக்கு வந்து நிறைய பவர், அது வந்து உங்களுக்கு இப்போ உடனேவும் வரலாம், ஆனால் உடனே இல்லைன்னா உங்களுக்கு லேட்டாக வந்தாலும் உங்களுக்கு வந்து செம பவர்ஃபுல்லாக வரும். உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் அதை கண்டிப்பாக நல்லது செய்யும். ஸோ தொழில் ஸ்தானம் நல்லா இருக்குது, அதை பயன்படுத்திக்கோங்க. 11ஆம் வீடும் நல்லா இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் போட்டு இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா நிலத்தில் போட்டிருந்தீங்க, நியூ இயருக்கு ஏதோ சீட்டு கட்டியிருந்தீங்க, ஏதாவது ஸ்டாக் மார்க்கெட்டில் போட்டிங்கன்னா இப்போ வந்து ப்ராஃபிட் லைட்டாக ஏறிட்டு வரும். ஏறிட்டு இருக்கும்போதே பணத்தை எடுத்துருங்க, டைம் நல்லா இருக்குது. அதை எடுத்து நல்ல விஷயம், அதை சொன்ன நிலம் வாங்குறது, நகை வாங்குறது, நல்ல விஷயத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. அதில் வச்சுருது நல்லது, அதில் போடுறது நல்லது. 12ல் உங்களுக்கு கேது இருக்கிறதுனால தூக்கம்லாம் உங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்ப் ஆகும், கொஞ்சம் கன்ஃபியூஷன்ஸ்லாம் போகும். ஒன்றும் இல்லை, ஒரு அருகம்பில்லை தலைக்கு கீழே வச்சுட்டு படுங்க, தூக்கம் நல்லபடியாக வரும். செலவுகள் அதிகமாக வர வாய்ப்பு இருக்குது. அதனால தான் சொன்னேன், இது வந்து விதி, செலவு வரணுன்றது விதி. மதி நம்ம வந்து சுப செலவாக மாற்றிடலாம். காசை எடுங்க, காசு கையில் வந்தோடனே நல்ல விஷயத்தில் யோசிக்காமல் டக்குன்னு வாங்கிடுங்க. ஏன்னா நல்ல விஷயம் எப்படி இருந்தாலும் அதுக்கப்புறம் அதை வந்து எடுத்துக்கலாம். அந்த நல்ல விஷயத்துக்குள்ளே போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து டக்குன்ட்டு உங்களுக்கு நல்லது நடக்குங்க. சரிங்களா? இதுதான். ஸோ ஓவராலாக உங்களுக்கு வந்து தனஸ்தானம் நல்லா இருக்குது, குடும்பத்தில் சந்தோஷம் இருக்குது, செலவு வர மாதிரி இருக்குது. இந்த வர பணத்தை குடும்பத்துக்காகவோ இல்லை லாங் டேர்மாக இருக்கிற நல்ல விஷயங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், வெற்றி உங்களுது தான். ஸோ 2025 நம்ம நிறைய படிப்பினை கற்றுக்கிட்டோம். இந்த டிசம்பர் மாதம் ரொம்ப நல்லா இருக்குது. 2026 நல்லபடியாக தான் நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகும். எல்லாருக்கும் விஷ் ஹாப்பி நியூ இயர்.